தமிழகம் முழுவதும் இன்று 17வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கின்றன. திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, அம்பத்தூர், மாதாவரம் மற்றும் மதுரவாயல் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட வாக்குப்பதிவு இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிவடையும் நிலையில் உள்ளது. தற்சமயம் நாம் புட்லூர் ஊராட்சியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 10 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 32,10,213 வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க காத்து கொண்டிருந்தனர். வாக்களித்து விட்டனர். இன்னும் கிட்டத்தட்ட வரலாறு காணாத அளவு, அதாவது 3 மணி நிலவரப்படி தற்சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கு 68.7% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வரலாறு காணாத அளவு இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்று பொதுமக்களும் மற்றும் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதுவரை சட்டசபை தேர்தலானது 56%, 58%, 63%, 67% என்று நிலைப்பாடு உள்ள நிலையில் தற்சமயம் 3 மணி நிலவரப்படி இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் கிட்டத்தட்ட இந்த வாக்குப்பதிவானது மிரள வைக்கக்கூடிய வாக்குப்பதிவாக இருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து மையங்களிலும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் உள்ள பசுமை வாக்குச்சாவடி மையத்தை ஆய்வு செய்யும் பொழுது முழுவதுமாக பசுமை நிறைந்த காட்சியளிக்கிறது. திருமண விழாவை போல காட்சியளிக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களாக இருந்தது. கிட்டத்தட்ட 160 வேட்பாளர்கள் திருவள்ளூர் 10 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை மகிழ்ச்சியுடன் அளித்து வந்த நிலையில் இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த வாக்குகள் முடிவடையும் நிலையில் உள்ளன. எந்த ஒரு வாக்குச்சாவடி மையத்திலும் கிட்டத்தட்ட 17 வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டது. ஆனாலும் கிட்டத்தட்ட 20 நிமிடத்தில் அது சரி செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தது என்று மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் 10 தொகுதிகளிலும் மிரள வைக்கும் அளவு மக்கள் தங்களுடைய வாக்கினை ஆர்வமுடனும் மகிழ்ச்சியுடனும் செலுத்தி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரை 73.76%, பொன்னேரி பகுதியில் 71.18%, திருத்தணியில் 72.58%, திருவள்ளூரில் 72.22%, பூந்தமல்லியில் 68.70%, ஆவடியில் 64.40%, மதுரவாயல் பகுதியில் 65.50%, அம்பத்தூர் பகுதியில் 62.20%, மாதாவரம் பகுதியில் 67.86%, திருவொற்றியூர் பகுதியில் 67.89% பதிவாகி உள்ளது. கிட்டத்தட்ட 3 மணி நிலவரப்படி வாக்குகள் 68.7% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் 10 தொகுதிகளிலும் மக்கள் பெருவெள்ளமாய் கூட்டமாய் வெயில் என்றும் பாராமல் கடுமையான வெயிலிலும் நின்று முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து தங்களுடைய வாக்கினை ஆர்வமுடன் செலுத்தி வருகின்றனர். வயது முதிர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 20% நபர்கள் அவர்கள் மாற்றுத்திறனாளி அந்த இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து அவர்கள் வாக்கினை பதிய வைத்தனர். முக்கியமாக பூவிருந்தமல்லி பகுதிக்குட்பட்ட பாக்கம் பகுதியில் சேவாலயாவிலிருந்து கிட்டத்தட்ட 70 நபர்கள் முதியவர்கள் வந்து வாக்கினை அங்கு அளித்தனர். வாக்குச்சாவடி மையத்தில் தங்கள் வீட்டில் வளர்த்த நாயுடன் வந்ததால் ஒருவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். பிறகு அவர் வாக்கை செலுத்த அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தனர். வாக்குச்சாவடி மையங்கள் பொறுத்தவரை அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி ஆகியவை அனைத்தும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் தெரிவித்திருந்தார்.